அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குருப்பெயர்ச்சியை பற்றி. அதாவது இந்த 2026 குருப்பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டார் குரு பகவான். அதாவது ஜூன் 2ஆம் தேதி வைகாசி 16ஆம் தேதி வந்து புனர்பூஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கிற குரு பகவான் புனர்பூஷம் 4ஆம் பாதமான கடகராசிக்கு வந்துட்டார். அதாவது மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு வந்துட்டார். அப்படி வரும்போது இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு? இவர் பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம், குரு பகவானை வந்து குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட குரு பகவான் என்னென்ன ராசிக்கெலாம் என்னென்ன பார்வையை கொடுக்குறாரு அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்குமே ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த பயிற்சி நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்குமான்னு. மேலும் இந்த பயிற்சி ரொம்பவே சிறப்பான பயிற்சி, ரொம்பவேவும் ஒரு அதிர்ஷ்டவரமான பயிற்சின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் அவர் உச்சகுருவாக பயிற்சி ஆகிறாரு. அதனாலேயும் இவர் வந்து ஒரு சிறப்பான பலன்களை நிறைய ராசிக்கு கண்டிப்பாக தரப்போகிறார். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பார்வை பொதுவாகவே 3 பார்வை, 5ஆம் 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இந்த பார்வை ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் மாறுபடும். என்னென்ன ராசியில் என்ன மாதிரியான பார்வை இருக்கனால எந்தெந்த இடத்துல அவர் இருக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் பார்க்கும்போது நிறைய பலன்களை கொடுக்குறாரு. பொது பலன்கள்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக குரு பகவான் நம்ம யாருக்கு காரகர்னு சொல்லுவோம் அப்படின்னா குழந்தைக்கான காரகர். அதாவது இந்த வருஷத்தில் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு, குழந்தை இல்லாமல் நிறைய வருடம் ஆயிடுச்சு, எனக்கு திருமணமாகி 12-10 வருடம் ஆயிடுச்சு, இல்லை 7 வருடம் 8 வருடம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை எனக்கு திருமணமாகி 3 மாதம் 4 மாதமாக இருந்தாலுமேவும் குழந்தை வரம் வேண்டுறவங்க எல்லாருக்குமேவும் இந்த பயிற்சி குழந்தை வரதுக்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன்னா குழந்தைக்கான காரகர் குரு பகவான் தான். மேலும் வந்து திருமணம் நிறைய நிச்சயமாக நடக்க போகிறது. நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள், நிறைய தடங்களை தாண்டின திருமணங்கள், இல்லை காதல் திருமணங்கள், நிறைய தடையாக இருக்கிற திருமணங்கள் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. மேலும் அரசியல் சார்ந்த விஷயங்கள்னு சொல்லி பார்க்கும்போது பொதுவாகவே நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்த போகுது. அரசியல்வாதிகளுடைய நிறைய அதாவது அவளுடைய உண்மை முகம் தெரிந்து இந்த மாதிரி ஒருத்தர் இப்படிலாம் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு, இந்த மாதிரியான நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போறாரு குரு பகவான். விவசாயத்தில் வேளாண்மை செழிக்க போகிறது. இதுக்கு முன்னாடி இருந்த அதாவது சும்மா ஒன்றுமே பயன்படாத ஒரு நிலம்பான்னு சொன்ன நிலம் கூட ஏதாவது ஒரு வகையில் பயன்படணும், ஏதாவது ஒரு செடி போடுறது, இல்லை ஏதாவது ஒரு உரம் போட்டு அதை பக்குவப்படுத்தி அதன் மூலமாக ஏதாவது ஒரு விளைச்சல் கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பாக இந்த குரு பெயர்ச்சி குரு பகவான் இருக்க போகுது. இந்த மாதிரியான நிறைய மாற்றங்கள், பொது மாற்றங்கள்னு சொல்லி நிறைய நல்ல பலன்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு குரு பகவான் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்த்துடலாம். 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களுங்கிறத தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்டே வாங்க, தெரிஞ்சுக்கோங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலிருந்து 9வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வையாக 1ஆம் வீட்டையும் 3ஆம் வீட்டையும் 5ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. இது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்கும்போது 1ஆம் வீடுன்னு சொல்லும்போது அது நீங்கள் தான். உங்களுக்கு வந்து எப்படி நடக்க போகுதுன்னா ஃபுல்லாக பாசிட்டிவான விஷயம் நடக்க போகுது. அதாவது சமுதாய அந்தஸ்து கிடைக்க போகுது. ஒரு இடத்துல உங்களுக்கு எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அதே இடத்துல சும்மா கெத்தாக வந்து நிற்க போகிறீங்க. அதாவது ஏற்கனவும் நிறைய போராட்டங்களை பார்த்தாச்சு, இதுக்கு மேலே அடிவாங்க உடம்புல தெம்பில்லடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தளவு ஒரு பெரிய போராட்டம் பார்த்தாச்சு. நீங்கள் அந்த போராட்டத்திலையும் கடந்து கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு பெரிய வழியை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தர்றது. மேலும் இவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்குறாருன்னா, திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளையும் திருமண தாமதத்திற்கான காரணத்தையும் முறியடித்து உங்களது திருமண வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்திக்கிறார். அதுவும் குழந்தை மூலமாக. குழந்தை செல்வம், உங்கள் வீட்டில் குழந்தை செல்வத்தோட சத்தம் கேட்க போகிறது. காதலர்களுக்கு காதல் திருமணத்தில் கொண்டு போய் முடிவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தராரு. இந்த மாதிரி நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி தராரு குரு பகவான் இந்த குரு பயிற்சி காலத்தில். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் நம்ம எந்த முயற்சி பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு மைண்ட் அப்செட் ஆகிறது, இல்லை மற்றவங்க அப்செட் பண்ணுறது, நம்மளை சுற்றி பாசிட்டிவாக நடந்தாலும் நம்மளுக்கு பற்றி ஒரு நெகட்டிவ் தாட். ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து நிறைய கஷ்டப்படுறோம், நம்மளுக்கு நல்லதே நடக்காதுங்கிற ஒரு நெகட்டிவ் தாட் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது இப்போ இந்த காலகட்டத்தில் தூக்கி வீசிடுங்க. உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்க போகுது, அது மட்டுமே உங்கள் மைண்டில் இருக்கட்டும். ஏன்னா 3வது வந்து பார்த்திங்கன்னா தைரிய வீரியஸ்தானம். இதுக்கு முன்னாடி எவ்வளோ தைரியம் இருந்துச்சோ இல்லையோ, இனி வரும் காலங்களில் உங்களை தைரியத்தை அடிச்சுக்கவே முடியாது.
அந்த தைரியமாக ஸ்ட்ராங்காக ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் நிற்பீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுடைய முத்திரையை நீங்கள் பதிப்பீங்க. இளைய சகோதரர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உயர்கல்வி தடைப்பட்டவங்களுக்கு நிச்சயம் கல்வி தொடர்றதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தராரு. மேலும் பூர்வ புண்ணியம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. பூர்வீக சொத்து வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்குது. 5ஆம் இடம் குழந்தைக்குண்டான எதுக்கு நான் உங்களுக்கு குழந்தைக்கு நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன்னா, விருச்சிக ராசியில் குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது குழந்தைக்கு உண்டான இடம் பார்த்திங்கன்னா பாவம் 5 தான். மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீண்ட தூரமாக ஏதாவது ஒரு பயணம் போகணும், இல்லை நான் நிறையா விஷயங்கள் செய்யணும்னு சொல்லி புதிய திட்டம்லாம் யோசித்து வச்சுருக்கேன், அது செய்யலாமா வேணாமான்னு சொல்லி பார்க்கும்போது நிச்சயமாக செய்யலாம். அதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. மேலும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு புதிய வேலையில் செய்கிறது, இல்லை எனக்கு வேலை இல்லாமல் இருக்குது, புதிய வேலை செய்கிறது வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வேலைக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதனால் அரசாங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டு தான் இருக்கேன், மார்க் இல்லை அப்படின்றவங்களுக்கு நிச்சயமாக இனி வருங்காலம் அரசாங்க வேலை கிடைக்கும். ஓகே, எல்லாமே சூப்பராக இருக்குது. கணவன் மனைவிக்கு நல்லா இருக்குது, குழந்தை வாய்ப்பு நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. எதில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது தந்தை ஸ்தானம், தந்தை உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தை வழி வரக்கூடிய ஏதாவது ஒரு வருமானம் வர்றதுக்குண்டான வாய்ப்பு கொஞ்சம் தாமதம் வரும். வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு, வெளிநாடு வருமானம் வர்றதுக்குண்டான வாய்ப்பு தாமதமாக வரும். மற்றபடி பெரிதளவில் பிரச்சனை இல்லை. சில டைம் சில விஷயங்கள் மட்டும் கவனமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு தான் இருக்குது. ரொம்ப பயப்பட வேண்டாம். மேலும் பார்த்திங்கன்னா சரி, இப்போ ஓரளவு கவனமாக இருக்கிறதும் சொல்லியாச்சு. மெயினாக திடீர் அதிர்ஷ்டம் வருமா, திடீர் லாபம் நிறையா வருமா அப்படின்னு சொல்லி கேட்டபோது, அதாவது லாபம் வரும், ஆனால் திடீர்னு பெரிய கூரையை பிச்சு விட்டு கொடுக்குற மாதிரியான லாபம் வராது. நார்மலான ஒரு ரெட்டிப்பு லாபம். இப்போ நீங்கள் ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது இரட்டிப்பாக வருமானம் வரும். அந்த மாதிரியான ஒரு லாபம் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு நல்ல நட்பு வட்டாரங்கள் உங்களை இணைவாங்க. திருமணம் தடை போட்டு நிச்சயமாகி திருமணம் பண்ணவங்களுக்கு நிச்சயமாகும். குடும்பத்துக்குள்ளே எந்த ஒரு சந்தோஷ நிகழ்வே நடக்கலை, இப்போவும் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் சந்தோஷ நிகழ்வே நடக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த வருஷம் சந்தோஷமான ஒரு நிகழ்வு உங்கள் குடும்பத்தில் நடக்கும். என்ன வழிபாடு பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சிவபெருமான் வழிபாடு. கண்டிப்பாக சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ தூரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் போய் வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான குரு பகவானுடைய பார்வை 3 பார்வையினால் என்னென்ன மாற்றங்கள், என்ன மாதிரியான ஒரு பலன்கள், அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. அவர் இருக்கிற இடத்துல சில எச்சரிக்கையான விஷயங்கள், என்ன மாதிரியான விஷயங்களையும் பார்த்தாச்சு. ஓகே, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வச்சும் பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ ஒரு தெளிவான ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தை பற்றின ஏதேனும் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சொன்ன எல்லாமே பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் பொதுவாக பார்க்குறது, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அவங்களுடைய பிறந்த தேதி நேரம் வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னா என்னுடைய நம்பர் கீழே இருக்குது, அதோட நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணியோ ஜாதகம் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்குறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு தெளிவான ஜாதக பலன் சொல்லப்படும். இதே இது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண, ஜாதகமே இல்லை, நான் பிறந்த தேதி எனக்கு தெரியாது, என்ன வருஷம் தெரியாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு பிரசன்னத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். டாரூட் ஆருடத்தின் அடிப்படையில் எப்படி இருக்குது உங்களுக்கு நேரம், என்ன மாற்றத்தை கொடுக்குது, இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது, இனி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குங்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ பிறந்த தேதி இருந்தாலும் இல்லாட்டினாலும் நிச்சயமாக உங்களுக்குடைய என்ன மாதிரியான ஒரு மாற்றம், என்ன மாதிரியான ஒரு பெரிய ஒரு நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுங்கிறத நம்ம தெளிவாக ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்த்துலாம். கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க.